பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்குது? எங்கெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது? எதற்கெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது? ஏன் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது? இது ஒன்றும் தெரியாதபடி நீங்கள் ஏதோ காரியங்களை செய்து ஒரு யுத்தத்தை உங்களால் நிறுத்த முடியாதபடி இருக்கலாம். அது ஒரு வகையான வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான யுத்தங்களாக இருக்கலாம். மன ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், சரீர ரீதியாக இருக்கலாம், இல்லை மந்திர கிரிகள் ரீதியாக இருக்கலாம், அது குடும்பத்தில் செயல்படும்படியாக இருக்கலாம், தொழிலில் செயல்படும்படியாக இருக்கலாம், அநேக ஜனங்களுக்கு மத்தியில் செய்ய முடியலாம். எந்த இடத்துல போனாலும் யுத்தம், நாலா பக்கம் திருமண பக்கம்லாம் யுத்தம். இந்த யுத்தத்தை நான் எப்படி ஓய பண்ணுவதே என்று நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் யுத்தத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுங்கள். அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாராம். சங்கீதம் 46 சங்கீதம் 9 அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்படின்னு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தத்தை ஓய பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, நீங்கள் அதை அறிந்தோ அறியாமலோ இருந்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற யுத்தத்துக்கு இன்றைக்கு அதுக்கு பதில் கொடுக்கும்படியாக, அதை முடித்து வைக்கும்படியாக சேனைகளின் கர்த்தராக இருக்கிறவர், யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறவர் என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவனும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனும் அதில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு உங்கள் இடத்துல எந்த யுத்தமும் இல்லாதபடி அதை முறித்து போட முடியாது இருக்கலாம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் உன் குடும்பத்தில் நடந்த யுத்தம் ஓய பண்ணி மகிழ்ச்சியை உண்டாக்குவார். தொழிலில் நடந்த யுத்தம் ஓய பண்ணி லாபத்தை உண்டாக்குவார். சரீரத்தில் நடந்த யுத்தம் ஓய பண்ணி உன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை பலத்தையும் உண்டு பண்ணுவார். மனதில் நடந்த யுத்தத்தை ஓய பண்ணி உன்னுடைய மனதுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு நின்று ஜெபித்து அந்த யுத்தத்தில் ஜெயத்தை பெறுங்கள். உனக்கு விரோதமாக எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அந்த யுத்தத்தை அவர் வல்லமையாய் இருந்து, வல்லமை உள்ளவராக இருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாக இருப்பார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இருக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றைக்கு இதோ தகப்பனே, இந்த வாக்கு தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி வாழ்க்கையிலும் கடன் என்ற யுத்தம், வியாதி என்ற யுத்தம், வறுமை என்ற யுத்தம், அவமான நிந்தை என்ற யுத்தம், மன சஞ்சலத்தின் யுத்தம், இப்படி பல வகையான யுத்தத்தில் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, நீர் யுத்தம் செய்ய வல்லமுள்ளவர், நீர் சேனைகளின் கர்த்தர். தெய்வ வாழ்க்கையில் யுத்தத்தை ஓய பண்ணி இவளை அமைதியாக முடியும், சமாதானமாக முடியும், சந்தோஷமாக முடியாக செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.